Welcome to VL Academy. In the video, insolvency account chapter, other exercise problem number 6, நம்ம பார்க்க போறோம், which is in page number 19.28. நீங்க இந்த டெக்ஸ்ட் புக் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிற அஃபிலியேட்டட் லிங்க் யூஸ் பண்ணியும் வாங்கிக்கலாம். There is no extra charges for that. And இதுதாங்க இந்த ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம்ல பார்த்தீங்க அப்படின்னா the asset of Mr. X of Mumbai. இந்த ஆஃப் மும்பைங்கிறது எதுக்கு அப்படின்னா நம்ம ரெண்டு ஆக்ட் படிச்சோம் இல்லையா, தட் இஸ் பிரசிடென்சி டவுன் இன்சால்வென்சி ஆக்ட் அண்ட் ப்ரொவின்ஷியல் இன்சால்வென்சி ஆக்ட். இப்போ வந்து பிரசிடென்சி டவுன் இன்சால்வென்சி ஆக்ட் பேஸ் பண்ணி தான் இதை ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது. பட் அந்த ஆக்ட் வந்து இதுல பெருசா இம்பாக்ட் ஆகாது, பிகாஸ் நமக்கு வந்து இது ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மிஸ்டர் எக்ஸ் வந்து என்னோட கம்பெனி திவாலா ஆயிடுச்சு, ஸோ நான் அதை வந்து இழுத்து மூட போறேன். ஸோ என் கம்பெனில இருக்கிற இந்த அசெட் இவ்வளோ, லயபிலிட்டி இவ்வளோ அண்ட் இவ்வளோ பற்றாக்குறை இருக்கு, அப்படி அதாவது டெஃபிஷியன்சி இருக்கு அப்படிங்கறது எல்லாமே சொல்லிட்டாங்க. ஓகே, அசெட் வந்து 28,000, லயபிலிட்டி 22,000 அண்ட் டெஃபிஷியன்சி வந்து 15,000. அதாவது இந்த 15,000 நான் இன்னும் அதிக கடன் வச்சிருக்கேன் சொத்தை விட அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஓகே, இப்போ என்னன்னா இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஃபர்தரா ஒரு ஃபியூ அக்கௌண்ட்ஸ் வந்து அதை என்டர் பண்ணாம விட்டுட்டாங்க. வாட் இஸ் தட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், கண்டிஜென்ட் லைபிலிட்டி, தட் இஸ் பில்ஸ் டிஸ்கவுண்டட் அண்ட் சர்டன் ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்ஸ். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணாம விட்டதுனால இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு எவ்வளோ வேல்யூ வருது அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதுல வந்து இது லிட்டரலி ப்ரீவியஸ் ப்ராப்ளம் மாதிரியே தான் டிட்டோ. நீங்க வந்து என்ன ஃபர்ஸ்ட் அன்செக்யூர்ட் கிரெடிட்டர்ஸ் நம்ம டோட்டல் பண்றோம். ஆல்ரெடி இருக்கிற லயபிலிட்டிஸ்மே அன்செக்யூர்ட் தான் 22,000, அது கூட இந்த பில்ஸ் டிஸ்கவுண்டடும் அன்செக்யூர்ட் தான் 1,250. ஸோ டோட்டலா 23,250 rupees இஸ் அன்செக்யூர்ட் கிரெடிட்டர்ஸ். அதை நாம இங்க மென்ஷன் பண்றோம் 23,250. அதுவே வந்து இங்க 37,750, சாரி 27,750 ஐ திங்க், சாரி 27,000. என்னன்னா இந்த 23,250யோட இந்த 3,750யும் சேர்த்து ஆட் பண்ணணும் அப்படின்னா, அதாவது இந்த கொஸ்டின்ல 5,000 கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த அன்செக்யூர்ட் கிரெடிட்டர்ஸ் டோட்டல்ல இந்த பேலன்ஸ் அமௌண்ட், அதாவது இந்த 5,000ல ஆல்ரெடி 1,250 ஆட் பண்ணி தான் நமக்கு அந்த அன்செக்யூர்ட் கிரெடிட்டர்ஸ் கிடைச்சிருக்கு. அது கூட பேலன்ஸ் 3,750யும் சேர்த்து நம்ம ஆட் பண்ணோம்னா வில் கெட் தி கிராஸ் லயபிலிட்டி. ஸோ அதை ஆட் பண்றப்போ வில் காட் 27,000. ஸோ இங்க வந்து வில் கெட் 27,000. இது எப்படி வருங்கிறதையும் நான் இங்க மென்ஷன் பண்ணிடுறேன். லைக் எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி இங்க 23,250 இருக்கு, பிளஸ் அதுல 3,750 நம்ம ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ இதை ஆட் பண்றப்ப நமக்கு எவ்வளவு வரும்? 23 plus 3 26, இது ஒரு 1,000. ஸோ 27,000 இங்க வரும். ஓகே, அதாவது கிராஸ் லயபிலிட்டி. அதுக்கப்புறம் இங்க வந்து 23,250, அது ஒர்க்கிங் நோட் நம்பர் 1ல நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டி ஆஸ் பர் லிஸ்ட் இ எஃப் அண்ட் ஜி, அதாவது பிசிக்கல் அசெட், சன்ட்ரி டேட்டாஸ் அண்ட் பில்ஸ் ரிசீவபிள், இதெல்லாம் சேர்த்து பாத்தீங்க அப்படின்னா லைக் இங்க வந்து 28,000 ஆல்ரெடி இருந்தது, அதுதான் புக் வேல்யூ. அதாவது எல்லாம் முடிச்சது போக இந்த அடிஷனல் ஆட் பண்றப்போ அந்த அன்னைக்கான புக் வேல்யூ எவ்வளோன்னா 28,000. பட் எஸ்டிமேட்டட் டு ப்ரொடியூஸ் எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து 22,000 minus 15,000. That is 22,000 என்னது deficiency. இந்த 15,000 deficiency, இந்த 22,000 liability. So liability minus deficiency, and the balance value தான் estimated to produce. Okay, so already 22,000 கடன் இருக்கு, அதுல இந்த 15,000 ஒரு பற்றாக்குறை. ஓகே, ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் தான் நம்ம ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியது, எஸ்டிமேட்டட் டு ப்ரொடியூஸ், எஸ்டிமேட்டட் வேல்யூ. அதுல கண்டிப்பா நம்ம கொடுக்க வேண்டிய அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வேல்யூஸ் எல்லாம், அதாவது வேஜஸ் அண்ட் வாட் எல்ஸ் தே ஹவ் கிவன், வேஜஸ், சாலரிஸ், ரெண்ட், ரேட்ஸ் அண்ட் டாக்ஸஸ், இது எல்லாமே வந்து ஹைலி ப்ரிஃபரன்ஷியல். அதனால அதை வந்து இங்க லெஸ் பண்றோம். டோட்டலா நமக்கு வந்து எஸ்டிமேட்டட் டு ப்ரொடியூஸ் 7,000 ரூபாய். ஓகே, ஏன்னா ஃபர்தரா இந்த கடன் எல்லாம் இருந்தது இருக்கு இல்லையா, அதையெல்லாம் லெஸ் பண்ணோம்னா நமக்கு இப்போதைக்கு 7,000 ரூபாய் டெஃபிஷியன்சி வரும். 7,000 ரூபாய் லைக் என்னது ப்ராப்பர்ட்டி நம்ம கையில இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி 15,000 டெஃபிஷியன்சி இருக்கு. திரும்ப இந்த 22,000, அதாவது 28,000
அதுல வந்து இந்த 22,000ங்கிறது ஆல்ரெடி இருக்கிற லைபிலிட்டி. இது ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் தான் நம்ம இப்போதைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரு அசெட். அதுல வந்து ஃபர்ஸ்டே நம்ம ப்ரியாரிட்டைஸ்டா கொடுக்க வேண்டிய அமௌண்ட் 750. அப்ப பேலன்ஸ் எவ்வளவு வரும்? 6,250 வரும். இங்க 23,250, இங்க வந்து 6,250. ரெண்டுக்கும் ஆன டிஃபரன்ஸ் வந்து 17,000. இங்க I forgot to change the total also. That is 23,250. ஓகே, ரெண்டுக்கும் ஆன டிஃபரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா that is 17,000. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே, அண்ட் இங்க டெஃபிஷியன்சி அக்கௌண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா கேபிட்டல் வந்து 6,000 rupees. கேபிட்டல் எவ்வளவு அப்படின்னா அசெட்டுக்கும் லயபிலிட்டிஸ்க்கும் ஆன டிஃபரன்ஸ் தான் வந்து இப்போ, அதாவது என்ன, இந்த இன்சால்வென்சி அக்கௌண்ட் எல்லாம் முடிச்சு அவங்க ஃபைனலா கொடுத்தப்போ அவங்க கிட்ட பேலன்ஸ் இருக்கிற கேபிட்டல் வந்து இந்த 6,000 rupees. ஓகே, அந்த 6,000 rupees போக டெஃபிஷியன்சி ஆஸ் பர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் போட்டு நம்ம வந்து எவ்வளோ பற்றாக்குறை இருக்கு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, 17,000. அதை வந்து நாம இந்த சைடு கொடுக்குறோம். அதாவது ஐட்டம் ரெடியூசிங் டெஃபிஷியன்சி, இது கேபிட்டல் இருக்கு, ஆல்ரெடி இருக்கிற பற்றாக்குறையும் நம்ம இந்த சைட் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த அமௌண்ட்டை இங்க எப்படியெல்லாம் நம்ம ஸ்பிளிட் பண்றோம் அப்படிங்கிறது தான் இந்த சைடு நாம கொடுக்கணும். அதாவது லாஸ் ஆன் ரியலைசேஷன் ஆஃப் அசெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நமக்கு எவ்வளவு அசெட் 28,000 rupees. அதுல வந்து லாஸ் ஆன் ரியலைசேஷன் 7,000, அதை வந்து லெஸ் பண்ணோம் அப்படின்னா வில் கெட் 21,000 rupees. இப்போ 21,000 rupees நமக்கு லாஸ். ஓகே, சோ அந்த 21,000ஓட கண்டிஜென்ட் லயபிலிட்டி 1,250யும் ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டா 750. ஏன்னா இதெல்லாம் தான் புதுசா வந்த கடன். ஓகே, இந்த லாஸோட இந்த கடனையும் சேர்த்து இதெல்லாமே வந்து கடனை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய அமௌண்ட். ஓகேவா, இது வந்து என்னன்னா கேபிட்டல் அண்ட் ஆல்ரெடி நம்ம இவ்வளவு கடன் இருக்குன்னு டிசைட் பண்ண ஒரு அமௌண்ட். சோ இந்த டோட்டல் அமௌண்ட்டை இங்க வந்து எப்படி எல்லாம் பிரியுதுன்னு பாத்தீங்கன்னா ரியலைசேஷன் ஆஃப் அசெட்ல ஒரு 21,000, கண்டிஜென்ட் லயபிலிட்டி ஒரு 1,250, ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டாஸ். ஸோ இது மூணும் சேர்ந்து 23,000. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஹேவ் டு ப்ரிப்பேர் டெஃபிஷியன்சி அக்கௌண்ட். இது வந்து உங்களுக்கு இனிமே கன்ஃபியூசிங்கா இருக்கலாம், பட் நீங்க வந்து நானுமே ஃபர்ஸ்ட் யோசிச்சேன் இந்த டெஃபிஷியன்சி வந்து டெஃபிஷியன்சிங்கிறதும் வந்து என்ன சொல்றது பற்றாக்குறைன்னு தான் சொல்லுவோம், நம்ம கடன் அடைக்கிறதுக்கு பத்தாம போன அமௌண்ட் அப்படின்னு. பட் இங்க அதை எப்படி பாக்குறாங்க அப்படின்னா ஆக்சுவலி ஐ வாஸ் சர்ச்சிங் ஃபார் த பெட்டர் எக்ஸ்பிளனேஷன். அப்ப எனக்கு கிடைச்ச ஒரு ஹிண்ட் தான் அது. இங்க வந்து எப்படி ஏன் இங்க டெபிட் சைட் போடுறாங்க அப்படின்னா கேபிட்டல் இங்க வந்து லயபிலிட்டின்னு வச்சுக்கோங்களேன், கேபிட்டல் இஸ் ஆல்சோ லயபிலிட்டி. இப்போதைக்கு நமக்கு அவைலபிள் எவ்வளோ 28,000 ரூபாய் சொத்து, அதுல 22,000 ரூபாய் கடன். அப்போ பேலன்ஸ் 6,000 ரூபாங்கிறது நம்மளோட முதலீடா கன்சிடர் பண்ணிக்கணும். நான் தான் மிஸ்டர் எக்ஸ். ஓகே, அப்ப இந்த 6,000ங்கிறது என்னோட முதலீடு. ஓகேவா, இப்ப என் கையில இருக்கிறது 6,000 ரூபாய். அது போக ஏற்கனவே டிசைட் பண்ண ஒரு டெஃபிஷியன்சி எவ்வளோ 17,000, மொத்தம் 23,000 rupees. ஓகே, இந்த 23,000 rupees எப்படியெல்லாம் பற்றாக்குறையா போச்சு, இல்ல இந்த இருக்கிற 6,000ம் இந்த 17,000ம் எப்படியெல்லாம் லாஸ் ஆகுது, எப்படியெல்லாம் அந்த டெஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஸ் ஆன் ரியலைசேஷன் ஆஃப் அசெட் வந்து 21,000 rupees. இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த 28,000ங்கிறது வந்து நம்ம கொஸ்டின்ல ஆல்ரெடி கொடுத்த ஒரு அசெட் வேல்யூ. ஓகே, அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்ல நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமா லயபிலிட்டி மைனஸ் டெஃபிஷியன்சி, இதுதான் எஸ்டிமேட்டட் டு ப்ரொடியூஸ் ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஸோ இந்த 7,000 அந்த அசெட் வேல்யூவோட லெஸ் பண்ணோம்னா நமக்கு எவ்வளோ லாஸ்ன்னு தெரியும். இதுதான் அசெட்டோட வேல்யூ அப்போதைக்கு இருந்தது. பட் ஆனா ஆல்ரெடி அசெட் எவ்வளோ இருந்தது 28,000. ஓகே, இப்போ இந்த 28,000ல நமக்கு இந்த 7,000 போக பேலன்ஸ் 21,000 நமக்கு லாஸ். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்ல நம்ம கண்டுபிடிச்சோம் அந்த அசெட்டோட வேல்யூ 7,000 rupees இருக்கு அப்படின்னு. ஆல்ரெடி 28,000 இருந்தது 7,000 மாறி இருக்கு. அப்ப பேலன்ஸ் அமௌண்ட்ங்கிறது நமக்கு லாஸ் தானே. ஓகே, அந்த லாஸ் தான் இந்த 21,000. அது போக புதுசா உருவான கடன் ரெண்டு, ஒன்னு கண்டிஜென்ட், இன்னொன்னு ப்ரிஃபரன்ஷியல். அந்த ரெண்டு கடனையும் சேர்த்தோம்னா நமக்கு இந்த பக்கம் ஆல்ரெடி மென்ஷன் ஆயிருக்கிற 23,000 நமக்கு கிடைக்கும். ஓகே, சோ இவ்வளவுதான் அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ வித் திஸ் ப்ராப்ளம் இஸ் ஓவர். அண்ட் இந்த வீடியோ நிஜமாவே இன்ஃபர்மேட்டிவா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஒன்லி தென் நான் என்ன வீடியோ அப்லோட் பண்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வித் திஸ் சைனிங் ஆஃப் டாக்டர் சாந்தி.
Thank you once again.